சிவாய நம. இறைவர்கள் உபதேசம் பெற்ற முக்கிய திருத்தலங்களும் உபதேசித்த இறைவனும். ஓமம்புலியூர் தட்சிணாமூர்த்தி உமாதேவிக்கு பிரமணம் பொருள் உபதேசித்தது. உத்தரகோசை மங்கை பார்வதிக்கு இறைவன் வேத கமலங்களின் இரகசியங்களை உபதேசித்தல். இன்னமர் அகத்தியர் வழிபாட்டு இலக்கண உபதேசம் பெற்றது. திருவுசாத்தானம் ராமர் சேது அணை கட்டுவதற்கு இத்தலத்து இறைவனிடம் மந்திர உபதேசம் ராமர் பெற்றார். ஆலங்குடி சுந்தர தட்சிணாமூர்த்தி வழிபட்டு பஞ்சாட்சர உபதேசம் பெற்றார். மற்றும் ஆதிசங்கரர் குரு பகவானை தரிசித்து மகா வாக்கிய உபதேசம் பெற்றார். திருவான்மியூர் அகத்தியருக்கு மூலிகை பற்றி உபதேசம் அளித்தது. திருவாடுதுறை அரிக்கும் அந்தணர்களுக்கும் சிவஞான உபதேசம் செய்தல் மற்றும் போகர் முதலிய நவகோடி சித்தர்களுக்கு அஷ்டமா சித்தி அருளியது. சிதம்பரம் பைரவர் பிரம்ம தத்துவத்தை உபதேசித்தல். திருப்பூவாளியூர் நுண்முனிவர் 70 பேருக்கு பஞ்ஞான உபதேசம். திருமங்கலம் சௌமணி முனிவருக்கு சாமவேதம் உபதேசம். திருக்கழிக்குன்றம் ஜனகர் முதலிய முனிவருக்கு சாமவேதம் உபதேசம். திருமயிலை 1000 முனிவர்கள் அறநெறிகளை அறிவுரையாக பெற்றது. செய்யாறு வேதம் பற்றிய கருப்பொருள் பற்றி தவசிகள் பலருக்கு அருளுரை. திருவெண்காடு நான்முகன் குருமூர்த்தியிடம் ஞானோபதேசம் பெற்றது. அம்மாள் பிரம்மனுக்கு பிரம்மா வித்தை உபதேசித்தல். பிரம்ம வித்யாம்பிகை என்று பெயர். திருப்பனந்தாள் அம்மாள் சுவாமியிடம் ஞான உபதேசம் பெற்றது. திருக்கடவூர் பிரம்மன் ஞான உபதேசம் பெற்றது. திருவானிக்கா அம்பிகா ஞான உபதேசம் பெற்றது. மயிலாடுதுறை குரு பகவானிடம் நந்தி உபதேசம் பெற்றது. திருவாடுதுறை அகத்திய முனிவருக்கு பஞ்சாட்சரம் உபதேசம். தென்மருதூர் 1000 முனிவருக்கு உபதேசம் அருளியது. விருத்தாசலம் இறப்பவருக்கு இறைவன் அவ்வுயிரை தன் தொடையின் மீது கிடத்தி மந்திர உபதேசம் மற்றும் இறைவி தன் முந்தானையால் விசிறி விடுதல். திருப்பெருந்துறை மாணிக்க வாசகருக்கு குருத்த மரத்தடியில் உபதேசம். உத்தரமாயூரம் ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி ரிஷிபதேவரின் கர்ப்பம் அடைக்க உபதேசம் செய்து காஞ்சி சப்த ரிஷிகளுக்கு உபதேசம். திருப்புறம்பயம் ஜனகாதி முனிவர்களுக்கு தர்ம உபதேசம். விலநகர் அருள் வித்தன் என்னும் அறையவருக்கு ஞான உபதேசம். திருத்துருத்தி சிவன் பிரம்மச்சாரிய வேதத்தை தாமே சொன்னது. கரூர் ஈசன் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரத்தை சுக்கிரனுக்கு உபதேசித்தல். திருவோத்தூர் ஈசன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதத்தை உபதேசித்தல். திருச்சிற்றம்பலம்.